தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். காற்றிடம் ஒரு தூது மாசே அதில் கலக்காதிரு, பூவிடம் ஒரு தூது வாசம் பிரிக்காதிரு, வானத்திடம் ஒரு தூது மழை துளியை இறக்காதிரு, மண்ணிடம் ஒரு தூது பசுமையை மறக்காதிரு, இயற்கையிடம் ஒரு தூது எப்பொழுதும் இன்னல்கள் யாருக்கும் தராதிரு, மலையிடம் ஒரு தூது பல மருத்துவத்தை கடித்தாத அடிக்காமல் இரு, கடலிடம் ஒரு தூது மீன்கள் இல்லாத நிலை செய்யாதிரு, இயற்கையோடு எல்லாம் நம் மனதினை உறவாடும் நிலையென்று உறுதியாகும் அன்று இயற்கையெல்லாம் தன் போக்கினை ஒருபொழுதும் மாற்றாது. மனதை இதமாக்கும் பல நினைவுகளுக்கு இது இடமாக்கும். எங்கு சென்றாலும் இயற்கையை தவிர்த்துவிட்ட ஒரு ஆக்கம் நிகழ்ந்தேறாது. இந்த புவி மீது புது ஆக்கம் நம் போக்கினை மெல்ல தெளிவாக மாற்றும் தன்மையில் இறங்கிவிட்டதால் இயற்கையை போக்கினை சிறு சிறு மாற்றங்கள் இறங்கிவிட்டது. என் உறவுகளே, நிலைத்திருப்பது இயற்கை மட்டுமே. மிக உயரத்தில் இருப்பது வானம் மட்டுமே. வானத்தை தொடும் நிலையில் இருப்பது மலை மட்டுமே. மலைகளுக்கு வளம் தருவது மரங்கள் மட்டுமே. மரங்களுக்கு நலம் தருவது மழைகள் மட்டுமே. இவைகள்தான் இயற்கைகள் இடையில் நாம் பல போக்கில் நம் மனதை குளறுபடி செய்யும் நிலை செய்துவிட்டு வாழ்நிலையை துளைத்து விட்டவர்கள் போல் இடைப்பட்ட இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொறுப்போடும் நல் மனித சிந்தனைகளோடும் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் பக்குவத்தை மெல்ல இயற்கையோடு இணைந்து நாமும் கற்று அழகான இந்த இயற்கை தந்த பெரும் கொடை நம் வாழ்க்கை. இதில் பல போராட்டங்கள் இருந்தாலும் நலம் பெற்று